ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னித்து குக்கிங் பிளாக் பார்க்கலாமா? இன்னித்து சமையல் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னாக்கா, ஒரு பொரிச்ச கூட்டு, அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கூட்டு, அப்புறம் இஞ்சி தொகையல். வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் பார்த்து சாப்பிட்டுக்கணும். இன்னும் இஞ்சி இருக்கிறதுனால, அதனால் இஞ்சி இருந்தாலே டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போகும். சளி பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாக போகும். அப்புறம் ஒரு ஜீரா ரசம். இதுதான் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் இன்றைக்கி. வாங்கோ பார்த்தேன். நான் இங்கே பொரிச்ச கூட்டு பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், ஒரே ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் தேங்காய். இங்கே பைத்தம்பருப்பு ஒரு கப்பு, சின்ன கப்பு இருக்கும் இல்லையா, நம்மள்ட்ட எவர்சில் இருக்கணும் ஐஸ்கிரீம் கப்பு, அதனால ஒரு கப்பு கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் குக்கரில் நம்ம டைரெக்டாக போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த குக்கரில் முதல்ல கீழே பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பருப்பு கீழே போட்டு மேலே வெஜிடபிள் போட்டுட்டு, வெஜிடபிள் போட்டப்புறம் கிளறக்கூடாது, அப்படியே விட்டுறணும். முருங்கைக்காய் எல்லாத்தையும் விட கடைசியாக நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இப்படி இல்லாட்டாலுமே கத்திரிக்காய் கொஞ்சம் குழஞ்சி தான் போகும் நம்ம குக்கரில் வச்சோம்னா. அதனால தான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு நெய். இது பாருங்க, அந்த நெய்யை இங்கே இப்படி தடவி விட்டோன்னு வச்சுக்கோங்க, பொங்கிட்டு வெளியில் வரவே வராது. இப்போ 2 விசிலுக்கு நம்ம வச்சுருவோம். அதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். கூட்டுக்கு தேவையானது என்னெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணுமோ எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இங்கே உளுத்தம்பருப்பு மாத்திரம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன்னு, இந்த கடலைப்பருப்பும் தனியாவும் அரை டீஸ்பூன் போகும். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், 2 மிளகா வத்தல். ஸோ இதை நம்ம வறுத்து போகிறோம். தேங்காயை வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போட்டு ஒரு பற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுடலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கணுன்னாக்க, ஜீரா ரசத்துக்கு புளியை கொஞ்சம் நினச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போடும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் துவரம்பருப்பை நினச்சி வச்சுருக்கேன் ஜீரா ரசத்துக்கு. இப்போ இதை போட்டுடலாம். மிளகாத்தூள், கொஞ்சமாக தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இதை எடுத்துடலாம். கொஞ்சமாக ஜலத்தை விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். குக்கர் திறந்து விட்டு இப்போ இந்த கடாயில் இன்னும் 1 டீஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம், பெருங்காயம், கருவேப்பிலை. பார்த்தாலே அந்த மூடியில் கொஞ்சம் கூட வரல பாருங்க. இந்த மாதிரி வராது. கொஞ்சோண்டு நெய்யை தடவினாலே வராது. இப்போ இந்த வெந்த காய்களை இதில் போட்டுடலாம். இப்போ அரைச்சதை இதில் கலந்து ஒரு கொதியை வச்சு விடலாம். நீங்கள் கூட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இப்படி நம்ம கரண்டியால் இப்படி எடுத்தால் அப்படி விழணும். அப்படி ரொம்ப ஜலமாக போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மாவை கரைச்சி விட்டுக்கோங்க. நான் இப்போ மாவெல்லாம் கரைச்சி விடலை, இப்படியே சரியாக தான் இருக்கா மாதிரி இருக்குது. இது ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மூடியை ஒரு பக்கமாக வச்சு விடலாம். கூட்டு ஆகிடுது. இப்போ ஜீரா ரசம் வச்சு விடலாம். இந்த கடாயில் நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பக்கமாக நெய் வச்சுட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டுடலாம். முதல்ல நான் தாளித்து கொட்டிட்டேன். கடைசியில் தான் இறக்கரிசியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இங்கே வேலையை குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக முதலையை போட்டுவிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ புளியை கரைச்சி விட்டுருவோம். கொஞ்சமாக சாம்பார் பொடியாக அதில் போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி போட்டுக்கோங்க. நான் சாம்பார் பொடி தான் போடுவேன். அதில் உப்பு சேர்க்கலாம். நான் இதில் மஞ்சப்பொடி போடலை. யூஸ்வலாக இந்த மாதிரி ஜீரா ரசம் இதுக்கெல்லாம் போட மாட்டேன். மிளகா ரசம், இது டொமேட்டோவும் கிடையாது இதுக்கு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். சீரகம், இந்த ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக ஊற வச்சுருந்தேன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த குறைன்னு அரைச்சின்னு வந்த இந்த துவரம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, இந்த மிக்ஸை இதில் போட்டு விடணும். இப்போ நல்லா பெரிய டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு ஜலத்தை ஊற்றி விளாவி இந்த நுரக்கட்டி வரைச்சே நம்ம இறக்கிடணும்.
இப்போ நல்லா நுரகட்டின்னு வந்து கொடுத்து நம்ம இறக்கிடலாம். இப்போ இஞ்சி தொகையெல்லாம் அரைக்கலாமா? இதுக்கு நான் இங்கே 1 டீஸ்பூன் பக்கமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கடாயில். இங்கே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, பொடியாக நறுக்கி இஞ்சி, இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம இனிமேல் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அரைக்கிற டயத்தில் கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து அரைக்கணும். ஏன்னா இஞ்சியில் அது காரம் ஜாஸ்தி இல்லையா, அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கணும். இப்போ இதை வறுத்தாச்சு. நம்ம கொஞ்சம் லேசாக ஜலத்தை தெளித்து இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பையும் போட்டு அரைச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பக்கமாக வெல்லம், அவ்வளோதான். இதை அரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டோம் நம்ம மிக்சியில். இந்த ஒரு கிண்ணத்தை பாருங்கள், பாருங்கள், இந்த தொகையில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் மேலாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் நான் விட்டுருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், அவ்வளோதான். முடிச்சாச்சு. ஜீரா ரசம், ஒரு இஞ்சி தொகையல், பொரிச்ச கூட்டு, அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சு விட்டேன். வாங்கோ பார்க்கலாம். பாருங்க, இஞ்சி தொகையல். இது வந்து நம்ம 10 நாளைக்கு ஒரு விஷயம் நம்ம சாப்பிடணும். உடம்புக்கு பயிர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது பொரிச்ச கூட்டு, மிக்ஸ்டு வெஜிடபிள், நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகெல்லாம் போட்டு அரைச்சி விட்டாலே அந்த கூட்டு ஒரு தனி டேஸ்ட்டோடு இருக்கும். ஜீரா ரசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் டொமேட்டோ கிடையாது, பருப்பு ஜலம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் ஜீரா, துவரம்பருப்பு, கருவேப்பிலையாக அரைச்சி விட்டுருக்கோம், அவ்வளோதான். உங்களுக்கெல்லாமும் கண்டிப்பாக இந்த சமையல் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு லைக் இதெல்லாம் வரமாட்டேங்கிறது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் என்னோடய வியூஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவுனால தான் நான் இது பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறது இல்லையா. அட் டைம்ஸ் நம்ம கொஞ்சம் பேராசையாக பட ஆரம்பித்தோமோ இல்லை, அதுதான் நினைக்கிறேன். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நாளைக்கு பார்க்கலாம்.